பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று 9ஆம் தேதி காலையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல வச்சு அமெரிக்காவினுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்பட்ட உடனே அதிலிருந்து ஒரு 4 மணி நேரம் திரும்ப திரும்ப ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, இது விபத்து, 2 பைலட்ஸையும் நாங்கள் பத்திரமா மீட்டு விட்டோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு நேற்று இரவுதான் ஒத்துக்கொள்ளுகிறார், இது ஈரான் தாக்கிவிட்டது, ஈரானுடைய ட்ரோன் அடி தாக்குதலால் அப்பாச்சி ஹெலிகாப்டர் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டு விட்டது, வீழ்த்தப்பட்டு விட்டது, இதுதான் நடந்தது என்று ஒத்துக்கொண்டு விட்டார் நைட்டு இரவு. அதன் பிறகு ஈரானுக்கும் அவர்களுக்கும் இடையில சூடான வாத பிரதிவாதங்கள் நடந்தது. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை வீழ்த்தியது ஈரானுடைய புதிய ட்ரோன். அந்த புதிய ட்ரோனை வெள்ளோட்டம் விட்ட அன்னைக்கே, அதாவது 8ஆம் தேதி இரவு வெள்ளோட்டம் காட்டுறாங்க. அவங்க நியூஸ்ல சொல்றாங்க, மறுநாளே அன்றே முதல் தாக்குதலே வெற்றிகரமாக அப்பாச்சி ஹெலிகாப்டரை வீழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த வார் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி உள்ள நிபுணர்களால் அது பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படி அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய விசேஷம் என்ன, எப்படி வீழ்த்தினார்கள், அந்த ட்ரோனுடைய விசேஷம் என்ன, இதன் மூலம் அமெரிக்காவிற்கு சொல்லி இருக்கிற பதில் என்ன, எப்படி டாக்டிக்ஸ் எந்த மாதிரி இதில் அவங்க வீழ்த்தி இருக்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். நேற்று காலையில் வழக்கம் போல் ரோந்து என்ற பெயரில் அந்த பக்கத்திலே வருகின்ற கப்பல்களை எல்லாம், எண்ணெய் எடுக்க செல்லுகின்ற கப்பல்களை எல்லாம் மிரட்டுறது, வார்னிங் ஷாட் அடிக்கிறது, இந்த மாதிரி சில்மிசங்களை எல்லாம் செய்து கொண்டே இருந்தது இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர். 1 நாள் 2 நாளில் தொடர்ந்து அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இதை கவனித்து கொண்டே இருந்தது ஈரான். இப்போ அவர்களுடைய நட்பு நாடுகளாக எண்ணெய் எடுக்க வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. சீனா, குறிப்பாக சீனாவுக்கு சென்ற கப்பல்கள், இவற்றையெல்லாம் மிரட்டுவது இவங்களுக்கு ஒரு இது தங்களுடைய இதை காட்டுறது. இந்த மாதிரி போய்கொண்டிருந்த இந்த ஹெலிகாப்டர் நேற்று ஈரானுடைய ட்ரோனால் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. முதலில் சொன்னது ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, இது விபத்து அப்படின்னு. ஹோர்முஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கையில விபத்து ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா அது கடல்ல தான் விழுந்திருக்கும். ஹெலிகாப்டர் அது தரையில விழுந்து கிடக்கு. 4 பிளேட், அந்த இறக்கைகள் எல்லாமே உடைஞ்சு தூள் தூளாகி அப்படியே அந்த இது கிடக்குது பாருங்க இந்த ஹெலிகாப்டர். இது ஹார்முஸுடைய கடற்கரை பகுதியில் தான் விழுந்திருக்கு. ஆக அந்த பக்கம் கரையில போய் திரும்பி கடலுக்குள்ள வரும் பொழுது அந்த இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க, கரையில வச்சு தான் அடிச்சிருக்காங்க இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை. அப்பாச்சி ஹெலிகாப்டரை அடித்து வீழ்த்துவது மிக கடினம். ஏனென்றால் இது ட்ரோன் எதிர் ஏவுகணை உள்ளது, ஸ்டிங்கர் மிசைலுக்கு எதிர் ஏவுகணை உள்ளது. ஸ்டிங்கர் மிசைல் வரும்போது ஹாட் பலூனை சுடுவாங்க. ஹாட் பலூனை இறக்கி விட்ட உடனே அந்த மிசைல் திசை மாறி சூடான பலூனை தேடி போய் அங்கே வெடிச்சிடும். ட்ரோனை அப்படி அல்ல. ட்ரோனை அடையாளம் கண்டு தாக்குவதற்கான ரேடார், வலிமையான ரேடார், மிக மிக அட்வான்ஸ்டு ரேடார் வச்சிருக்காங்க இந்த அப்பாச்சியில ஸ்பெஷல். அது ட்ரோனை அடிச்சு வீழ்த்திடும். நிறைய இந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் ஒரு 5-6 மிசைல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அதுல டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. ஹாட் பலூனை நிறைய சுடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. மிக வேகமாக பறக்கக்கூடியது இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர், மிகவும் பாதுகாப்பானது. அதனுடைய ஆர்மர், அதாவது அந்த பாடி இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமான டென்சிட்டி கொண்டது. இதை சீக்கிரம் அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது. அதிகமான டென்சிட்டி கொண்டது. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை வீழ்த்துவது கடினம் என்று சொல்லி நிறைய விற்று கொண்டிருந்தார்கள். இந்தியாவுக்கு வாங்கியிருக்கோம் அப்பாச்சி ஹெலிகாப்டர், இந்திய ராணுவத்தில் இருக்கு. பரவலாக எல்லா நாட்டு ராணுவத்திலும் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை வித்திருக்காங்க. இது பயன்படுத்துவதற்கு எளிதானது. பட்ரோலுக்கு, சண்டைக்கு, இதெல்லாம் தேடி போய் தீவிரவாதிகள் இவங்களையெல்லாம் தேடி போய் காட்டுக்குள்ள கரில்லா வார் இவங்களையெல்லாம் தேடி போய் அடிக்கிறது, எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த அப்பாச்சி மிகவும் பயன்படும். ஆகவே இந்த அப்பாச்சியை இழந்தது அமெரிக்காவின் முதுகெலும்பில் அடித்தது போல.
மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது அமெரிக்காவில். இதில் இருந்த 2 விமானிகளும் மீட்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு காட்டுறாங்க 2 பேரும் நீச்சல் அடிச்சு கடல்ல இருந்து நீச்சல் அடிச்சு வர்றதை காட்டுறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் இது விபத்துன்னு சொல்றாங்க. அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கடல்ல இருந்து 2 பேர் நீந்தி வர்றதை காட்டுறாங்க. இது எவ்வளவு அழகா செட்டப் நாடகம் போடுறாங்க பாருங்க. கப்பல்ல அந்த ரோந்து கப்பல்ல நிக்கிறவங்கள 2 பேரை தள்ளி விட்டு நீந்தி வாங்கடான் இருக்காங்க. ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்றால் இது அடிபட்டு விழுந்து கிடக்கிறது மணல் பரப்புல. அடிபட்டு விழுந்து கிடக்கிறது மணல் பரப்புல. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எஜெக்ட் பண்ணியிருக்கலாம். எஜெக்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க மணல்ல தான் வந்து விழுந்திருக்கலாம். அதை ஈரான்காரங்க IRGC உயிரோட பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக காயமடைந்திருப்பார்கள். அதுல சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அப்படின்னா IRGC பிடிச்சிருப்பாங்க. இவர்களுடைய கூற்றுப்படி ட்ரம்ப் சொன்னபடி என்னன்னா அது வந்து விபத்து, நாங்க மீட்டுட்டோம்னா அப்ப நீ கிடக்கிற பிளைட் வந்து கடற்கரையில கிடக்குது, மணல்ல கிடக்குது, இவன் நடுக்கடல்ல இருந்து நீந்தி வர்றாங்க அப்படின்னா இது என்ன ஃப்ராடு பித்தலாட்டம். அப்ப இவன் என்ன செட்டப் பண்ணியிருக்காங்க, 2 பேரை தள்ளி விட்டு நீங்க நீஞ்சி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து நாங்க மீட்டுட்டோம் அப்படின்ட்டாங்க. உண்மையில் அந்த 2 விமானிகளும் கொல்லப்பட்டது உண்மை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆக ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசினார். அவர் முகமே சரியில்லை. மாற்றி மாற்றி பேசி முதல்ல அவருக்கு வந்துருச்சு, தகவல் வந்துருச்சு, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு மாற்றி மாற்றி பேசி கடைசியாக இறுதியாக நேற்று இரவு 9ஆம் தேதி இரவு தான் அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆமா அடிச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக இந்த ஜெட் ட்ரோன் என்ற ஒரு ட்ரோனை தான் இவங்க ஈரான் இப்பொழுது லான்ச் பண்ணியிருக்காங்க. புதிதாக வெள்ளோட்டம் விட்டிருக்கிறார்கள். 8ஆம் தேதி காட்டினார்கள். 9ஆம் தேதி வெள்ளோட்டம் விட்டு அன்னைக்கு அடிச்சிட்டாங்க அந்த ஜெட் ட்ரோன். ஜெட் ட்ரோன் என்பது 5ஆம் தலைமுறைக்கான ட்ரோன் சொல்லி அவங்க சொல்றாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் அதுல இருக்குது. ரேடாரால கண்டுபிடிக்க முடியாது. ரேடாரை குழப்புவதற்கான எல்லா இதுகளும் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் வெளியிட்டிருக்காங்க, செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஜெட் ட்ரோனை அவங்க 8ஆம் தேதியே பார்வைக்கு வச்சுட்டாங்க, காட்டிட்டாங்க ஜெட் ட்ரோனை. நேற்று 9ஆம் தேதி வெள்ளோட்டம் லான்ச்சிங் அன்னைக்கு லான்ச் பண்ணும் போதே அடிச்சுட்டான் போல இருக்கு. அடிச்சு அப்பாச்சிக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா அப்பாச்சியை வீழ்த்த முடியாத அப்பாச்சியை சுக்கு நூறாக்கி விட்டது ஈரான். நமக்கு இதுல வர்ற ஒரு சந்தேகம் என்னன்னா, அப்பாச்சி ஹெலிகாப்டர் மிக அட்வான்ஸ்டு ஃபார்முலாவில் உள்ளது. எந்த ஒரு எதிர்த்து வருகின்ற ஏவுகணைகளையும் தாக்கி அழிக்கக்கூடியது. ஹாட் சீக்கிங் மிசைல்ல இருந்து ட்ரோன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வெற்றிகரமா சமாளிக்கும். ரீப்பரை கூட இது கொண்டு ஏவிட்டு வரும். இந்த ஹெலிகாப்டர்ல டார்பிடோவும் உண்டு. டார்பிடோவை ஏவுகிற வசதியும் உண்டு. கப்பல்களுக்கு எதிராக கப்பல்களை தாக்கி தகர்க்கக்கூடிய டார்பிடோ ஏவக்கூடிய வசதியும் இந்த அப்பாச்சியில உண்டு. அப்படியானால் ஒரு இதுல ஆழமா உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா இந்த அப்பாச்சியினுடைய கமாண்ட் என்ன எங்க இருந்துன்னா பென்டகனோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நிக்கிற கப்பல், ரோந்து கப்பல், ஏதாவது ஒரு கப்பலோட கமாண்ட் இணைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக இது கம்ப்ளீட் கம்ப்யூட்டரைஸ்டு. இது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தான் இது இயங்குது. சும்மா மேனுவல்லாம் கிடையாது. ஆகவே இந்த கமாண்ட் தன்னை தாக்கி அழிப்பதற்கு ஒரு ட்ரோன் வருது அல்லது ஒரு ஏவுகணை வருது, மிசைல் வருது அப்படின்னா உடனடியாக தெரிஞ்சிடும் அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு. அது ஆட்டோவில் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அதற்கு எதிராக ஹாட் பலூனை சுற்றும், எதிரி ஏவுகணைகளை அடிக்கும். இந்த அப்பாச்சி இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய மோசமான விபத்தை அமெரிக்க ராணுவம் சந்தித்ததில்லை. இதுதான் முதல் தடவையாக அப்பாச்சி வீழ்த்தப்பட்டிருப்பது. அதுவும் ஈரான் கையால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த குறிப்பிட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய கமாண்டுக்குள்ள இவங்க ஹண்டாலா ஹேக்கர்ஸ் ஊடுருவி அதை ஜாம் பண்ணிவிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இந்த ஹெலிகாப்டர் தான் சுத்திக்கிட்டு இருக்குது, இவன் தான் சண்டிரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த ஹண்டாலா ஹேக்கர்ஸ் அழகா இந்த டிஜிட்டல் இதுக்குள்ள கமாண்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த டிஜிட்டல் கமாண்ட்ஸ் இதுகளை எல்லாம் ஜாம் பண்ணி வச்சிருந்தா ஒரு 2 மணி நேரம் இந்த கமாண்ட் கொடுக்கிற
சிஸ்டத்தை அப்படியே இந்த ஹெலிகாப்டருடைய குறிப்பிட்ட ஹெலிகாப்டருடைய கமாண்ட் செக்ஷனை மட்டும் அப்படியே ஜாம் பண்ணி வச்சிருந்தா ஏவுகணை வர்றது தெரியாது, ட்ரோன் வர்றது தெரியாது, அதற்கான பதிலடி கொடுக்கிறதுக்கான கட்டளையும் போகாது. இப்படி நடந்திருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அபாயகரமான விஷயம். இப்படி ஹண்டாலா ஹேக் பண்ணியிருந்தா, ஹேக் பண்ணி அதன் பிறகு ஹேக் பண்ணிக்கிட்டு ட்ரோன் அடிச்சிருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு படுபயங்கரமான விஷயம் எதுவும் கிடையாது. இது அமெரிக்க இராணுவத்தையே ஆட்டம் காண வைக்கின்ற ஒரு செயலாக இருக்கக்கூடும். அதை பற்றி தரவுகளை நிறைய நான் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நான் இன்னொரு காணொளியிலே இப்படி நடந்திருந்தால் இது என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு காணொளியில் நான் உங்களோடு விவாதிக்கிறேன், பேசுகிறேன். இப்பொழுது ட்ரம்ப் இறங்கி வந்திருக்கிறார். இந்த நேற்று அப்பாச்சி அடி விழுந்ததற்கு பிறகு அவர் ஈரானை திட்டுவதை, ஈரான் மேல் பாய்வதை குறைத்து கொண்டிருக்கிறார். நெதன்யாவுக்கு தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லி நீ உருப்பட மாட்ட, வீணா போயிடுவேன், நாசமா போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலை எரிய விட்டு கொண்டிருக்கிறது. முத்தரப்பு தாக்குதல்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இடைவெளி கொடுத்து முத்தரப்பு தாக்குதல்கள், அதாவது ஹவுதியும் அடிக்கிறாங்க, ஹிஸ்புல்லாவும் அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த அயர்ன் டம் ஆக்டிவேட் ஆகிற டைம் இவங்களுக்கு தெரியும். அயம்டனுடைய அந்த கமாண்டுக்குள்ளே இவங்க போயிட்டாங்களோ என்னமோ தெரியாது. ஹண்டாலா ஹேக்கர்ஸ் போயிருப்பாங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு டிஜிட்டல் தொழில்நுட்பம் தானே. ஆகவே அவங்க சொல்லும் போதுதான் இவங்க அடிப்பாங்க போல இருக்கு. ஆகவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இடைவெளி விட்டு விட்டு சரியான நேரத்தில் அடிக்கிறாங்க. எந்த ஒரு ஏவுகணையும் ஃபெயிலியர் ஆகல. போறதெல்லாம் அடித்து இஸ்ரேலை எரிய விட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் என்பது என்ன, அமெரிக்காவுக்கு விடப்பட்ட சாபமா? 7ஆம் பொருத்தமாவில் இருக்கு. இங்க வர்றவன் ஒருத்தனும் உயிரோட தப்பிச்சு போறான்னு இல்லையா? வேணா மோடிஜி கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு, அவங்கள்ட்ட நிறைய சாமியார் இருக்காங்க, கயிறு மந்திரிச்சு கட்டிக்கிட்டு வேணா போங்க. எலுமிச்சம்பழம் நசுக்கினீங்களாப்பா? ஏன்னா எங்கால ரஃபேல் வாங்கிட்டு வரையில இங்க எலுமிச்சம்பழம்லாம் நசுக்கித்தான் வந்தாங்க, எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஓஹோ, அந்த ஹெலிகாப்டர்னா மேல பறக்கிறது நசுக்க முடியாதுல்ல, அதனால வெட்டி 4 பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். சரி, அப்படி டெக்னிக்கலா நிறைய இவங்கள்ட்ட இருக்கு. எலுமிச்சம்பழம் நசுக்கி போடுறது, நரபலி கொடுக்கறது, தாயத்து மந்திரிச்சு கட்டுறது, இல்லாட்டினா பூசணிக்காய், திருஷ்டி பூசணிக்காய் உடைச்சிருக்கலாம். அது நிறைய ஐடியா கொடுப்பாங்க நம்ம மோடி குரூப் எல்லாம். அவங்கள்ட்ட ஆலோசனை வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றேன். ஆக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் என்பது இவர்களுக்கான ஒரு சாபம் தான், அமெரிக்காவிற்கான சாபம். இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் அடுத்ததாக என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் நான் விளக்குகிறேன். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.